ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மிதுன ராசிக்காரர்களே, இனி உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க போகுது? இப்போ நடக்கக்கூடிய கிரக பலன்கள் எப்படி இருக்குது, எந்தெந்த பலன்களை என்னென்ன கிரகங்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பழகுவதற்கு மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். எல்லோரையும் தன்னை போலவே நினைப்பாங்க. நம்மள மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்கும். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு கஷ்டமாயிடும், மன சங்கடப்படும், தேவையில்லாமல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப சிந்தித்து செயல்படுறவங்க. அடுத்தவங்களை நினைத்தே அவங்க நிறைய இடத்துல விட்டு கொடுப்பாங்க. அடுத்தவங்களுக்காகவே நிறைய இடத்துல சுமை தாங்கி போல் வாழ்ந்திருக்காங்க. நிறைய இடத்துல பாரமே சுமக்க முடியாத அளவுக்கு சுமப்பாங்க. அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எப்பயுமே ஒரு சுமை தாங்கி போலவே தம் பிரச்சனையெல்லாம் எடுத்து எடைய வச்சுட்டு அடுத்தவங்க பிரச்சனைக்காகவே வாழ்ந்தவங்க அவங்க. இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்தவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள். இருந்தாலும் என்னங்க இது, நான் இவ்வளோ நல்லான்னு நீங்களே சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கே, என்னை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்களேன்றது இயற்கை இல்லையா? இதெல்லாம் மனுஷ இயல்புகள் தானே. அதெல்லாம் நமக்கு தெரியாமல் பழகிட்டோம். நமக்கே தெரியாமல் மற்றவர்கள் யார் என்ன புரிஞ்சிக்காமல் நிறைய இடத்துல நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க. அதோட விளைவு அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு போன வழிகள், தேவையில்லாத வழிகள். நம்பி பழகியிருப்பீங்க, நண்பர்களாக பழகியிருப்பீங்க, நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்ப்பா, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது, நான் இருக்கிறேன்னு நிறைய இடத்துல நீங்கள் அவங்களுக்கு தோள் தட்டி சமாதானப்படுத்தியிருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு போகும்போது சாதாரணமாக போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய வழிகளையும் அவமானங்களையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கிறது. இதுதான் மனக்கவலையாக இருக்கிறது. நம்பணும்ல, நம்ம நம்பி தானே இருந்தோம், ஆனால் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கலையே, பெரிய துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களே, என் வாழ்க்கையே முடிச்சு விடலான்னு நினச்சி பண்ணி விட்டாங்களே நினைப்பீங்க. யாரோட வாழ்க்கையை யாரும் முடிக்க முடியாது. என்ன கொஞ்சம் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை தான் இப்போ அவங்க செஞ்சுருக்காங்க. உங்கள் வாழ்க்கை எந்த காலத்துலேயும் முடியாது. அதற்கான பயணங்கள் போய்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. இன்னும் இப்போ கஷ்டமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலியோடு இருக்கும், பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். இவ்வளோதான். இதை தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போகாது. வாழ்க்கை ஒன்று நல்லதாக இருக்குதுங்க. வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது. மிதுனராசிக்காரர்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இன்றைய வரைக்கும் நிதானமாக பயணம் பண்ணிட்டீங்க. இப்போ நல்ல காலம் வரும்பொழுது அதையும் நிதானமாக பயணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிடலாம், வெற்றி அடைஞ்சிடலாம். யார் முன்னாடியெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி நிமிர்ந்து நின்றுடுவீங்க. எத்தனை இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு கண் கலங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போ அதற்கான அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் நல்லா நிமிர்ந்து நின்றுட்டாலே போதும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில்கள். அதை இப்போ செய்ய போகிறீங்க. கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான்லேருந்தே பார்ப்போம். புதன் பகவான் உங்களுக்கு நல்ல தெளிவை கொடுக்குறாருங்க, ஆலோசனையை கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் மனசுக்குள்ளே இருந்தது, மூளைக்குள்ளே இருந்தது எல்லாம் இப்போ சரியாக போக போகுது. தெளிவான சிந்தனையை ஏற்படுத்த போகிறார். மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாகவே இருந்திருப்பீங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலையே, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கே, யாரை நம்புறதுனே புரியலையே, நிறைய யோசிச்சிருப்பீங்க. இப்போ அதற்கான வழிகளை புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். இதெல்லாம் தவிர்த்துடு, இவங்களெல்லாம் தவிர்த்துடு, இதெல்லாம் செய்யாத, இதை மட்டும் செய், துணிஞ்சு செய், நிறைய மாற்றம் வரும்னு உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு, எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு, பக்குவமாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்கிறார் புதன் பகவான். அப்புறம் என்ன வந்துச்சு, உங்களுக்கு நிறைய மாற்றம் தானே, சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. கவலையிலேருந்து வெளியே வந்துடுங்க. சும்மா கவலைப்பட்டுகிட்டே இருந்துட்டால் காலம் போயிடாது. கவலைன்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கணும். அதுவே முழுசாக இருக்கிறதுனா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல வழியில் செயல்படுங்க, நிறைய மாற்றம் இருக்கும். நிதானமாக செயல்படுங்க, பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு தைரியமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றாருங்க. குரு பகவான் நிறைய நல்லது செய்கிறார். தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார், வியாபாரத்தை பெருக்கிறார். இப்போ வரைக்கும் நான் முதலீடு போட்டு வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு லாபமே இல்லைங்க, போயிட்டுருக்கு, இதுக்கே கடன் வாங்குற நிலமை வரும் போல இருக்கே அப்படின்னு பயந்தவங்களுக்கு இப்போ அப்படிலாம் இல்லாமல் ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சாதாரணமாக எதை செய்தாலும் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குதுங்க. நல்ல ஒரு உத்தியாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்குது. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது. இவ்வளோ நாளாக இருந்த நண்பர்கள்லாம் எப்படின்னு தெரியல, ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல நட்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் நட்பு கிடைக்கும். உங்களை புரிஞ்சிக்கிற மாதிரி, உங்கள் கூட அனுசரிச்சிருக்கா மாதிரி, உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான நட்புகள் வரும், தட்டி கொடுப்பாங்க.
உங்களுக்கு ஆறுதல் சொல்ல இப்போ ஆட்கள் வராங்க, உறவு முறையிலையும் வராங்க, உறவினர்களும் இருக்காங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பழைய தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. யோசித்து பழகுங்க. அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு அடி எட்ட வச்சு பழகிட்டிங்கன்னா காலம் வரைக்கும் நீடிக்கும். நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அதை நீட்டிச்சு கொண்டுட்டு போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் வச்சு பழகிட்டே வந்தீங்கன்னா அது பாட்டு இருக்கும். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்கன்னா அப்புறம் முட்டை பகன்னுவாங்க. இதெல்லாம் ஏற்படுத்திக்காமல் இருக்கணும். உங்களுக்கு குரு பகவானால் நிறைய மாற்றம் கிடைக்குதுங்க. பொருளாதார வரவு ஏற்படுதுங்க. பணம் எங்கேருந்து வேணாலும் வர வாய்ப்பு இருக்குது. திடீர் திருப்பங்கள் வரலாம். இது வரைக்கும் ஒரே குழப்பமாக இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவான அமைப்பு ஏற்படும். சப்போர்ட் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்டேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். எந்த ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அப்போ தாங்க வெளியவும் உங்களால் ஜெயிக்க முடியும். குடும்பத்திலேயே உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் யாரும் உங்களை ஏற்றுக்கலனாலே வெளியவும் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. அதனால் குடும்ப உறவுகளை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் ஜெயிச்சாதான் வெளியே போய் நிற்க முடியும், தலை நிமிர்ந்து ஜெயிக்கவும் முடியும். அதனால் இப்போ உங்களுக்கு குடும்ப உறவினர்களாக சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுக்கோங்க. இவ்வளோ நாளாக கொஞ்சம் உங்களை திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, விலகி இருப்பாங்க, பேசாமல் இருந்திருக்கும் கூட புரிஞ்சுக்குவாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, இனிமேல் சரி பண்ணிக்கோன்ற அளவுக்கு உங்ககிட்ட பக்குவமாக பேசுவாங்க. நீங்களும் அதே போல் நடந்துக்கோங்க. திருமண பாக்கியம் உண்டாகுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமண பாக்கியம் உண்டாகுது. நல்ல வரன் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும். உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற, உங்களை அனுசரித்து போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சரியான அமைப்பில் உங்களுக்கு வரன் கிடைக்கும். நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டாகுது. குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவி கிட்ட இருந்த சண்டைகள் கூட இப்போ குறையும். ஈகோ வந்து நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. தொட்டதுக்கெல்லாம் சண்டை, எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாமல் சண்டை போட்டவங்களாம் இப்போ வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க. நமக்கான வாழ்க்கை இதை நம்ம வந்து வீணாக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவீங்க. சரியான அமைப்பு ஏற்படும். விட்டு கொடுத்து போவீங்க. நிறைய இடத்துல நீங்களே விட்டு கொடுப்பீங்க. ஏன்னா குடும்பத்து மேலே உங்களுக்கு நிறைய பாசம் இருக்கும். அதை தான் தோல் தூக்கி சுமந்துருக்குறீங்களே அவ்வளோ தூரம். எத்தனையோ பாரங்களை சுமந்துருப்பீங்க குடும்பத்துக்காக. அதில் எல்லாத்தையும் அவங்க வந்து ஓரளவுக்கு உங்களை வந்து அனுசரிப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை இல்லைங்க, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலாக போயிட்டுருக்கேன்னு வேண்டிக்குவாங்க. சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிறேங்க அப்படின்வீங்க. நல்ல மாற்றம் கிடைக்குதுங்க. இப்போ குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படுது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ராசிக்காரர்களாக இருந்தாலும் வேலை கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கும் திருமண யோகம் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கும் அந்த வயதுக்கு ஏற்றாற் போல் மாற்றம் தான் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு நல்ல விரயம், சுப விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நல்ல செலவுகள் நடக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. நடக்க வேண்டிய அத்தனையும் நல்லதாகவே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்காருங்க. செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கார். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் வந்து ரத்த உறவுகளால் நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுலாம் இருக்கும். இப்போ ஒன்று அமைதியாகிடுவாங்க, இல்லை உங்ககிட்ட சமாதானத்துக்கு வருவாங்க. செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது ரத்த உறவுகள் உங்ககிட்ட இருந்து பிரச்சனையிலேருந்து விலகிடுவாங்க. சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் பங்காளி சண்டை அங்காளி சண்டைன்ற மாதிரி அவ்வளோ சண்டை வரும். தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க, இல்லை மனசுக்குள்ளேயே புகஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் ஒரு ஸ்மூத்தாக ஒரு சுமூக அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் செவ்வாய் பகவான். இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ செய்யலாம். இல்லை நான் புதுசாக வீடு கட்டிக்க போகிறேன், கட்டிக்கோங்க. இப்போ கட்டின வீட்டை வாங்க போகிறேன், வாங்கலாம். இல்லை இருக்கிற வீட்டை பெருசாக கட்ட போகிறேன், கட்டிக்கோங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. நல்ல விரயம் செய்யலாம், சுப விரயம் ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும். காலத்துக்கும் ஒரு தெம்பு கிடைக்கும். காலத்துக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு. ஒரு நல்ல செலவு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதெல்லாம் ஏற்படுதுங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கிறது சிறப்பு தான். சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. அதே போல் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார். தேஜஸ் கொடுக்குறார். உங்கள் முகத்துக்கு ஒரு அழகு கொடுக்குறார். நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அப்படியெல்லாம் இருக்கலாம். இப்போ வந்து சுக்கிரனாலும் நிறைய மாற்றம் கிடைக்குதுங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. மனசளவுலேயும் சந்தோஷம், பொருளாதாரத்திலேயும் சந்தோஷம். இப்படி இருக்கும் பொழுது முகத்தில் ஒரு அமைப்பு ஏற்படும். அழகாக இருப்பீங்க. எல்லாருக்கும் முன்னாடி நிமிர்ந்து நிற்பீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை யாருன்னே புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போ வந்து நிமிர்ந்து பார்ப்பாங்க. ஓ நீங்களா, இந்த இடத்துல இருக்கீங்களா, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. பொறாமையும் படுவாங்க. அதே போல் பொறாமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம், பொறாமைப்பட்டு தான் ஆகணும். அது இயற்கை, மனுஷங்க தானே அவங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளாக இருப்போம். சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சந்திரன் மட்டும் உங்களுக்கு சுமாரான பலனை தராருங்க. நல்ல பலனை கொடுக்கல.
ரொம்ப சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு. இதனால் என்ன பெரிய பிரச்சனையானா, பெரிய பிரச்சனை கிடையாது. மனசளவில் எப்போ பார்த்தாலும் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். மன சஞ்சலம் ஏற்படும். தேவையில்லாத மன உளைச்சல். எப்பயோ நடந்த கதையெல்லாம் எடுத்து வச்சு யோசிக்கிற மாதிரி இருக்கும். பழசை நினச்சி பார்ப்பீங்க. நான் இவ்வளோ பொருள் வச்சுருந்தேன், விட்டுட்டேன், இவங்களை நம்பினேன், அவங்கள நம்பினேன்ட்டு அந்த தேவையில்லாத சிந்தனைகள் வரும். அது நடந்ததாகவே இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிடணும். அந்த சிந்தனைகளை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க. அதெல்லாம் ஏற்படுத்தினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கவலை தான் நிற்கும் மிச்சம். சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துக்கக்கூடாது. நடந்ததாக இருக்கட்டும். என்ன இப்போ அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, அப்புறம் ஏன் அதை பற்றி நினைக்கணும்? அதை நினச்சி பாருங்கள். வாழ்க்கையை நான் ஜெயிக்க போகிறேன், இனிமேல் எல்லாத்துலேயும் சரியாயிடும், நிமிர்ந்து நிற்பேன், எனக்கான காலம் வந்துடுச்சுன்னு நம்பும் பொழுது பழசை விட்டு விலகிடணும். இல்லைனா அது சந்தோஷத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்கவே முடியாது. எப்பயும் கவலையிலையும் கஷ்டத்துலேயும் இருக்கா மாதிரியே இருக்கும். இப்போ சந்திர பகவான் அப்படி தான் பண்ணுறாரு. அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் வரும் பார்த்தீங்களா, 2 நாள் வரும் மாதத்தில். அது இன்னும் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும். எங்கேயோ இருந்து பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் நிதானமாக இருங்க, அமைதியாக இருங்க, இறைவனை மட்டும் நம்புங்க, இறைவன் பேரை சொல்லிகிட்டு இருங்க. மௌனமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அன்றைய தினம்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. ஜாக்கிரதை. ஏதோ ஒன்று பேச போய் பெரிய பிரச்சனையாக முடியும். அன்றைய தினம் புது முயற்சி எதுவுமே பண்ணாதீங்க. சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு புது முயற்சியே பண்ணாதீங்க. முடிந்த வரைக்கும் உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. எப்போ தினந்தோறும் என்ன கடமை செய்வீங்களோ அதை செய்யுங்க. புதுசாக எதுவும் செய்யாமல் இருந்துட்டாலே பிரச்சனைகள் சரியாக போயிடும். சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு. அவரால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. எங்கேயோ ஏதோ ஒரு நாள் நீங்கள் செய்து வைத்த நல்லது இப்பொழுது அது நல்லதாக உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல பலன் கிடைக்கும். எப்பயோ உங்களுக்கே தெரியாமல் எங்கேயோ செஞ்சுருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாது. ஆனால் அதற்கான பலனை இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனாக கொடுப்பார். நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க போகிற காலகட்டம் இது. எது செய்தாலும் புண்ணியம். இப்பயும் நிறைய நல்லது செய்வீங்க. ஆன்மீகத்து மேலே ஈடுபாடு வரும். இப்போ தன்னால் வரும், யாரும் சொல்லவே தேவையில்லை. இவ்வளோ நாளாக கோயிலுக்கு போனால் கூட போக மாட்டேன் நடமுடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா கோவிலுக்கு போவீங்க, ஒரே பக்தியாக இருப்பீங்க. அதெல்லாம் இயற்கையாக வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு அந்த புண்ணியத்தை கொடுக்குறார். நீங்கள் புனிதமாகறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே நீங்கள் ஆன்மீகத்தின் மேலே நாட்டம் வந்துடும். நிறைய நல்லது பண்ணுவீங்க. நிறைய இடத்துல நிறைய நல்லது பண்ணுவீங்க. சந்தோஷத்துக்கு நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நிறைய நல்லது பண்ணுவீங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்க. மிதுன ராசிக்காரர்கள் இயல்பாகவே நல்லா மனசு படைச்சவங்க. அப்போ இதை மாதிரி செய்யும் பொழுது இன்னும் அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் உடம்புல இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுதுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு, இப்போ எல்லாம் சரியாயிடும். உடம்பு ரீதியான பிரச்சனைகள் தீந்துடும். ஆயுள் அதிகரிக்கும். நல்ல உறவுகள் நீடிக்கும். உங்கள் கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எதை செய்தாலும் நல்லா இருக்குன்னு உங்களை பாராட்டுறதுக்கான காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புகழ் கொடுப்பாங்க, பேர் புகழ் ஏற்படுத்தி விடுவாங்க. இதெல்லாம் சனி பகவானால் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பலன். இது உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. வெற்றி உங்களுக்கானது. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் சிறப்பாக இருக்கலாங்க. உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுது, சந்தோஷமாக இருப்பீங்க. ராகு கேதும் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல பலன். மேலேயும் தூக்கி வைக்கல, கீழேயும் உருட்டி விடலை. இவ்வளோ நாளாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதை தான் செய்ய போகிறாங்க. பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்குதுன்னா வந்துட்டுருக்கும். தடை பண்ணுறாங்கன்னா தடை பண்ணிவிடுவாங்க. இப்படி தான் ஏற்பட போகுது. அதே போல் இது வரைக்கும் பகையாகவே இருக்குதுங்கன்னா பகை வந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பகையை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீடிக்கும். இது ராகு கேது உங்களுக்கு இத்தனை காலமாக இந்த எப்படி வந்துட்டு இருந்தீங்களோ அதே பாதையை தான் கொண்டுட்டு போகிறாரு. புதுசாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் சுமாரான பலனை கொடுக்குறாருங்க. ஜாக்கிரதையாக இருங்க. பிரச்சனை வேண்டாம். எதிரிகளை வளர்க்கவே கூடாது. எதிரிகளை நம்ம எப்பயும் வளர்க்கவும் கூடாது, அழிக்கவும் கூடாது. அவங்க கிட்டேயே போகக்கூடாது. எடையை வச்சுட்டு தூரம் வச்சுட்டு போயிட்டே இருங்க. அதுதான் நல்லது. பொருளாதாரமும் அதே போல தான். வந்துச்சுன்னா செலவு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து செலவு பண்ணுங்கள். விரயத்தை ஏற்படுத்தி விட்டுட்டா ஒம்பா போயிடும். ராகு அந்த மாதிரியான உங்களுக்கு அதே போல் மனசுக்குள்ளேயும் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தி விட்டுருவார். தெளிவில்லாமல் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதற்கான சூழ்நிலையை இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு வருவார். அப்படிலாம் இல்லாமல் மாறுதலை ஏற்படுத்திக்கோங்க. திரும்பி பழசை நினச்சிக்கிட்டே இருந்து காலத்தை ஓட்டவே முடியாது. பழசை பற்றி கவலையே படாதீங்க. போனது போகட்டும், எல்லாம் ஒரு பாடம் தானே. என்ன கொடுத்த மதிப்பு மட்டும் விலை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கட்டும், பரவாயில்ல, திரும்பி சம்பாரிச்சிக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு செயல்படுங்க. வெற்றி உங்களுக்கானதாக இருக்குதுங்க. வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம். இதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்குதுங்க.
அதை பயன்படுத்தும் விதத்திலையும் நிதானமாகவும் பொறுப்பாகவும் இருந்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு உறுதியானது. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.